ஒரே ஒரு விஷயம், கேட்டில் உங்கள் வீட்டு ஆஃபீஸில் ஒட்டினா கிழிச்சா தப்பு. காவல்துறை அலுவலகத்தில் வந்து கிழிச்சா அறிவிப்பு பலகைகள் இருந்தால் கிழிச்சா தப்பு. அவர் வீட்டில் அவருடைய அனுமதி இல்லாமல் காவல்துறை எப்படி ஒட்ட முடியும், ஃபேஸ் பண்ண முடியும்? சம்மனு உள்ளே கொடுத்தாச்சு, ரிசீவ் பண்ணியாச்சு, ப்ராப்பராக அக்னாலஜ்மெண்ட் வாங்கியாச்சு. அப்புறம் வேணுன்ட்டு அவர் அவமானப்படுத்துறதுக்கோசம் எதுக்கு நீங்கள் அவரோட காம்பவுண்ட் செவரில் இருக்கிற கேட்டில் ஏன் ஓட்டுறீங்க? திமுக நல்லா தான் இது வரைக்கும் 4 வருஷம் எடுத்துகிட்டு போயிருந்தார். இப்போ ஏன் எந்த பயத்தினால இப்படி அடுக்கடுக்காக காவல்துறையை வந்து தொடர்ந்து தப்பு பண்ணுறாங்க? சம்மன் கொடுத்தாச்சு. இது வந்து நேற்று நடந்து இன்றைக்கி நடந்த பாலியல் வழக்கு இல்லை. இது நடந்து 20, 15, 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம், நடந்துதான் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இது இவங்க 2 பேருக்கு தவிர வேறு யாருக்கும் இது சம்மந்தமாக சீமானுக்கு தெரியணும், விஜயலட்சுமிக்கு தெரியும். அப்படி பார்த்தா ஐயா கலைஞர் மீது எவ்வளோ வழக்குகள் இருந்தது, தளபதி ஸ்டாலின் மேலே எவ்வளோ வழக்குகள் இருந்தது. இப்போ ஒரு வழக்கை எத்தனை முறை விசாரிப்பீங்க? ஏன் கொடநாடு வழக்கு அண்ணன் எடப்பாடிக்கிட்ட ஒரு முறை கூட விசாரிக்கல? இவர் மேலே உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அண்ணன் எடப்பாடி மேலே இந்த 6 பேர் செத்துருக்காங்களே, இந்த 6 பேர் கொலை வழக்கு மர்மமான முறையில் இறந்துருக்காங்களே, இந்த கொலை வழக்கை வந்து ஏன் விசாரிக்கிறதுக்கு தயங்குது? தாய்மொழி கற்க வேண்டும் என்பதில் மாற்று கையம் இல்லை. கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்க மாணவ செல்லுங்கள் தயாராக இருக்கிறார்கள். அது இந்தியா முழுக்க தயாராக இருக்கிறாங்க. கன்னடா, தெலுங்கானா, ஆந்திரா, சீமாந்திரா எல்லா இடத்துலையும் கற்றுக்கும்போது உனக்கு என்னையா பிரச்சனை? உங்கள் பேரன் பசங்க, கலாநிதி பசங்க பேரன், தயாநிதி பசங்க பேரன் பசங்க எல்லாம் கற்றுக்கலாம். மொழிப்போருக்கோசம் உயிரை விடுவேன், அதை விடுவோன்னு சொல்கிறீங்களே, ஏன் இதை செய்ய மாட்டீங்க? மக்கள் உங்களுக்கு அப்சல்யூட்லேயே 40 தொகுதி பாண்டிச்சேரியோட சேர்த்து கொடுத்துருக்குமா இல்லையா சார்? திருமாவளவெல்லாம் அங்கே போய் வாயை கீக்காமல் இங்கே எதுக்கு வாயை கீக்கிறாங்க? நான் இன்னைக்கு அடித்து சொல்கிறேன், திருமாவளவன் திமுகவில் இருக்க மாட்டான் கூட்டணியில். திமுக நம்ம மேலே சந்தேகப்பட்டுக்கூடாது. உங்கள் மேலே திமுகவும் நம்பலை, உடந்தா கூட்டணியும் 2 பேரும் ஆகிட்டீங்க. நீங்கள் கடைசி 1 மாதம் ஆட்சி 1 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி தாவாக வர போகிறது உறுதி. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொள்ள அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் தமிழர் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டுவதற்கு காவல்துறையினர் செல்றாங்க. இந்த அடிப்படையில் சம்மன் கிழிக்கப்படுகிறது, ஒரு மோதலாக தள்ளுமுள்ளாக மாறுகிறது. இந்த விஷயம்தான் இப்போ ஒரு பெரிய பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜயலட்சுமி பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, அதே நேரத்தில் சீமானை பொறுத்த வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. காவல்துறை விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் ஒட்டுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல நாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அத்தியாவசிய பொருள் விலையேற்றம், தங்க விலையேற்றம், அது இல்லாமல் மும்மொழி கொள்கை, இதனால் மத்திய அரசு நிதி கொடுக்காதது, இந்த பிரச்சனைலாம் விட்டுட்டு இது 2 பேரோட பர்சனல் வாழ்க்கை விஷயம். எது? விஜயலட்சுமி சீமான் சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து இப்போ மட்டும் நடக்கிறது இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 இயக்கத்துக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி, திராவிட இயக்கத்துக்கும் சரி, மிக அவரை வந்து ஒரு முன்னோடி முக்கியமான தலைவரை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வணங்கிட்டு வந்துருக்கோம். அவர் இது மாதிரி ஒரு பர்சனல் கேள்வி வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி இருந்த பிரபல நடிகை பானுமதி அம்மாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் வச்சு கிசுகிசுகள் வரும்போது அவரை நேரடியாக பேட்டி கேட்கும்போது பேரறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, பானுமதி அம்மையார் வந்து வடிதாண்டாத பத்தினியும் இல்லை, நான் முற்றும் திறந்த முனிவரும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார். அதுக்கப்புறம் அந்த பர்சனல் வாழ்க்கையை பற்றி யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதையே விட்டுட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் அது மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்கலாம். அதுவும் இந்த கலைத்துறையில் இது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை போய் வந்து இவ்வளோ பெரிய இப்போ வந்து இவர் வந்து கொஞ்சம் விக்ரஸாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக 25% மேலே வாக்கு வங்கிய ஈரோடு கிழக்குக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் முடிஞ்சு போன இந்த வழக்கை மீண்டும் இவங்களே கோர்ட்டில் எடுத்து போய் சொல்லி இவங்களே ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கை திரும்ப மீண்டும் விசாரிக்க சொல்கிறது. ஏற்கனவே நீங்கள் சம்மன் கொட்டினீங்க, அந்த சம்மனுக்கு மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஆஜராக இருக்கிற இதே வளசரவாக்கம் ஸ்டேஷனில் நம்ம பார்த்துருக்கோம். வளசரவாக்கமே இருக்குமாங்க ஸ்டேஷனில் அப்பீராயிருக்காரு. வளசரவாக்கம் இப்போ சம்மன் எங்கே கொடுப்பாங்க காவல்துறை? நேராக வீட்டில் ஆள் இல்லைன்னா நீங்கள் இப்போ டோர் லாக் ஆகிருந்தா கேட்டில் ஓட்டலாம். உள்ளே ஆள் இருக்காங்க, அவங்க மனைவியே இருக்காங்க, கைல்வெளி இருக்காங்க, அவங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்காங்க, பிஏ இருக்காங்க. நீங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்க, அங்கே கொடுத்தோட போயிருக்கலாமே. திரும்ப கேட்டில் ஒட்டி எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? அதான் என்ன காரணம்? அப்போ ஆள் இருக்கும் போதே கேட்டில் ஒட்டுறாங்க அப்படின்னா அரசியல் காரணங்கள். ஒரே ஒரு விஷயம், கேட்டில் உங்கள் வீட்டு ஆஃபீஸில் ஒட்டினா கிழிச்சா தப்பு. காவல்துறை அலுவலகத்தில் வந்து கிழிச்சா அறிவிப்பு பலகைகள் இருந்தால் கிழிச்சா தப்பு. அவர் வீட்டில் அவருடைய அனுமதி இல்லாமல் காவல்துறை எப்படி ஒட்ட முடியும், ஃபேஸ் பண்ண முடியும்? வீட்டு ஹவுஸ் ஓனரோட அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு சினிமா போஸ்டர் ஒட்டினா ஒத்திப்பீங்களா? நோட்டீஸ் ஒட்டினா ஒத்திப்பீங்களா? நீங்கள் ஆள் இருக்கீங்க, கொடுத்துருக்காங்க, வரேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க அக்கீலும் அப்பீராகி இன்றைக்கி வர முடியல, வெளில விட நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டா
அவ்வளோதானே உங்களுக்கு இதில் அவ்வளோதானுங்க. இப்போ வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிக்கிறாங்க, நாங்கள் வந்து சம்மனை ஒட்டினோம், அதை கிழிச்சதுனால யார் கிழிச்சதுன்னு கேட்க போகும்போது நான் என்ன கேட்குறேன், சம்மனு உள்ளே கொடுத்தாச்சு, ரிசீவ் பண்ணியாச்சு, ப்ராப்பராக அக்னாலஜ்மெண்ட் வாங்கியாச்சு. அப்புறம் வேணுன்ட்டு அவர் அவமானப்படுத்தும் எதுக்கு நீங்கள் அவரோட காம்பவுண்ட் செவரில் இருக்கிற கேட்டில் ஏன் ஓட்டுறீங்க? டீக்கு விட்டுட்டு கேட்டில் அது வார்னிஷ் அடிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? அதில் போய் பசை போட்டு ஓட்டினா என்ன அர்த்தம்? காஸ்ட்லியான கேட்டில். அப்போ நீங்கள் சொன்னது போல சீமானவர்களை அடக்கணும் ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக இந்த விஷயத்தை கையில் எடுத்து களமா இல்லை. இப்போ வர அதாவது திமுக மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நல்லா தான் இது வரைக்கும் 4 வருஷம் எடுத்துகிட்டு போயிருந்தார். இப்போ ஏன் எந்த பயத்தினால இப்படி அடுக்கடுக்காக காவல்துறையை வந்து தொடர்ந்து தப்பு பண்ணுறாங்க? சம்மன் கொடுத்தாச்சு. இது வந்து நேற்று நடந்து இன்றைக்கி நடந்த பாலியல் வழக்கு இல்லை. இது நடந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், நடந்துதான் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இது இவங்க 2 பேருக்கு தவிர வேறு யாருக்கும் இது சம்மந்தமாக சீமானுக்கு தெரியணும், விஜயலட்சுமிக்கு தெரியும். பேரறிஞர் அண்ணா சொன்னது தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். அது அவங்க 2 பேரும் பர்சனல் மேட்ரு. அந்த அப்படி பார்த்தா ஐயா கலைஞர் மீது எவ்வளோ வழக்குகள் இருந்தது. இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குமா? தளபதி ஸ்டாலின் மேலே எவ்வளோ வழக்குகள் இருந்தது. இதெல்லாம் இப்போ தூசு செட்டி அம்மா எடுத்தாங்க. இது பர்சனல் வாழ்க்கையை வந்து இது ஏன் இது மாதிரி நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன் நான். இப்போ இன்று மாலை 6 மணி அளவில் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் ஸ்டேஷனில் ஆஜராகுவதாக ஒரு செய்தி வெளியாகிட்டு, விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் ஆஜராகுவதாக. அது நேற்று தான் அவங்க வழக்கறிஞர் அப்பயே நான் வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டாரு. திரும்ப ஒரு வழக்கை எத்தனை முறை விசாரிப்பீங்க? ஏன் கொடநாடு வழக்கு அண்ணன் எடப்பாடி கிட்ட ஒரு முறை கூட விசாரிக்கல? இவர் மேலே உடனே ஆக்ஷன் எடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு. அண்ணன் எடப்பாடி மேலே இந்த 6 பேர் செத்துருக்காங்களே, இந்த 6 பேர் கொலை வழக்கு மர்மமான முறையில் இறந்துருக்காங்களே, இந்த கொலை வழக்கை வந்து ஏன் விசாரிக்கிறதுக்கு தேங்குது? இல்லை, இதே விஷயத்தை தான் ஓபிஎஸ் அவர்களும் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி அளிக்கும் போது கேட்குறாங்க. இந்த அதிமுக பாஜக உறவு முறிவுக்கு காரணமே கொடைநாட்டில் நடந்த கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். தமிழக முதலமைச்சர் பிரச்சார காலகட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆட்சிக்கு வந்த உடனே 90 நாட்களுக்குள் விசாரணை செய்து முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. அன்னைக்கு துணை முதல்வர் ஏன் நடவடிக்கை எடுக்கல? கொடநாடு கொலை வழக்கு எப்போ நடந்தது? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது தான் நடந்தது. அன்றைக்கி அமைச்சரவையில் வாய முடின்னு பொத்தின்னு கம்முன்னு தானே இருந்தீங்க துணை முதல்வராக. இப்போ வாயை திறக்கிறோம், ஏன் அன்றைக்கே திறக்கலை? அன்றைக்கி அந்த கொடநாடு கொலைவழக்கு உங்க மேலே சந்தேகம் இருக்குது, நான் துணை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணணும், ஏன் அண்ணன் ஓபிஎஸ் திறக்கலை? அண்ணன் ஓபிஎஸ் ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப தப்பு. எல்லாத்தையும் வச்சு ஒரு அதிமுகன்றது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை வெளியாட்களை வச்சு மிரட்டக்கூடாது, பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. வெளியாட்கள் என்ற இடத்து இங்கே யாரை சொல்லணும்னா பிஜேபியை வச்சு தொடர்ந்து நீங்கள் பிளாக்மெயில் பண்ணோன்னா அதிமுக குடும்பத்துள்ள உங்களை ஒருபோதும் சேர்க்க மாட்டாங்க. யார்? அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டை ஏற்றுக்க மாட்டான். முதல்ல நீ வந்து பிஜேபி வச்சு சும்மா இப்படி தான் ஒன்று ஓரம் சின்னம் தேகத்தழுவி சின்னமாக ஒன்று ஓரம் கட்டினது எதுக்கோசம் ஓரம் கட்டினாங்க? டிடிவி சார் எதுக்கோசம் உங்களை ஓரம் கட்டினாங்க? அன்றைக்கி அண்ணன் சித்தப்பா நடராஜனார் சொல்லி கூட உங்களை 4வது முறையாக முதலமைச்சராக ஏன் ஆக்க விரும்பல அவங்க? நீ பிஜேபியோட கள்ள உறவு வச்சிருந்த காரணத்தினால தான் உனக்கு அன்றைக்கி ஆக்கலை. திரும்ப அதே கள்ள உறவோட நீ இப்போ இதுக்கு போய் உள்ளே போய் நின்றுட்டு இது அதிமுக நம்மளுடைய குடும்பம், நம்ம பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே தான் பேசி தீர்க்கணுமே தவிர வெளியாட்களை வச்சு மிரட்டி ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணால் இது எந்த ஒரு குடும்ப உறுப்பினரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தால் கூட நானே இதை வன்மையாக அண்ணன் ஓபிஎஸ்ஸை கண்டிக்கிறேன் ரியல் ஒன் நேயர்கள் வாய்ஸ் மூலமாக. இப்போ சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் மதுரையில் உசிலம்பட்டி பகுதியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் திமுகவை பெரிய அளவில் தாக்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே தமிழகத்தில் இல்லை, அதே நேரத்தில் வந்து பல்வேறு பகுதியில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சனங்களாக முன் வச்சிருக்கிறாங்க. அப்போது சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் நான் தீவிரமாக செயல்பட்டு இருக்கேன், இன்னும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இதற்கான முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இப்போ சசிகலாவும் அரசியல் பின்னணியில் அரசியலில் செயல்பட துவங்கி விட்டார்களா? அதாவது தேகத்தளி சின்னமாக இந்த இயக்கத்துக்கு ஒரு முக்கிய தூண், அதை மறுப்பதற்கில்லை. அதே வேளையில் அவர்கள் பிஜேபி கைக்கூலியாக மாறியிருப்பதை ஓபிஎஸ்ஐ எப்படி கண்டிக்கிறோமோ அதில் சமமாக இந்த அம்மாவே நம்ம கண்டிக்கணும். ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மும்மொழி கொள்கை தீப்பறித்து எரியுது, மத்திய அரசு கொண்டு வந்தது. அண்ணன் அவங்களுடைய கணவர் சித்தப்பா நடராஜனார் அவர்கள் மொழிப்போர் தியாகி, அது ஒரு மொழிப்போர் தியாகி குடும்பம் இல்லையா? அவர் வந்து இந்திய வன்மையாக எதிர்த்தார், கண்டித்தார். அதுக்காக தன்னுடைய மாணவ படத்தில் சிறை சென்றிருக்கார். அவருடைய மனைவி தியாகத்தளி சின்னமாக இன்றைய வரையும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல. நம்பர் 1 தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல. ஹிந்தி கற்றுக்குனுக்கிறீங்க நீங்கள், வீட்டுக்கு வாத்தியார் வர வச்சு மறக்க முடியுமா? நான் நிரூபிக்கவா? உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, வாத்தியார் வீட்டுக்கு வர வைக்கிறீங்க, கற்றுக்குறீங்க, ரைட்டு. வசதி வாய்ப்பே இல்லாத ஒரு நடுத்தர மக்களோ இல்லை பட்டியலின மக்களோ எங்கேருந்து கற்றுப்பாங்க? அவங்க பள்ளியில் இருந்தால் தானே கற்றுக்க முடியும் 3வது மொழி. அது இந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், பிரான்ஸ், ஏதோ ஒரு முன்மொழி 3வது மொழி கற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? படிக்கிற மாணவனுக்கு பிரச்சனை இல்லை, சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு பிரச்சனை இல்லை,
சும்மா அரசியலுக்கோசம் எத்தனை நாள் இதை எதிர்ப்பீங்க? சரி, இதை எதுக்குறீங்களா? இந்தி மொழியை எதுக்குறீங்க, ரைட்டுப்பா. இன்றைக்கி இந்திக்காரன் யாரும் தமிழ்நாட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கக்கூடாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்திக்காரன் இல்லாமல் ஒரு டீ கடை, ஹோட்டல், ஒரு தொழிற்சாலை நடக்குமா? சொல்லுங்கள். அவங்ககிட்ட எப்படி பேச? வீட்டு வேலைக்காரி கிடைப்பால இந்திக்காரி இல்லாமல்? சொல்லுங்கள் சார், நீங்கள் நிதர்சனமான. அப்போ சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ வீட்டுக்கு வாத்தியார் அவரை வச்சு ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கற்று முடிச்சிட்டாங்க. என்ன காரணத்துக்காக அப்போ இப்போ சசிகலா ஹிந்தி கற்றுக்கிறாங்க? அதாவது ஜெயலலிதா அவர்களோட நீண்ட காலம் பயணிச்சாங்க, அந்த காலகட்டத்திலேயே ஹிந்தி கற்றுக்கல. ஏங்க அதெல்லாம் விடுங்க. அவர் மனைவியாக நடராஜனார் வந்து இந்திய எதிர்ப்பில் வந்து மிகப்பெரிய முக்கிய ஐம்பெரும் தலைவரில் அவர் ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இந்திய எதிர்ப்பு தான். இவங்க வந்து தலைவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ ஹிந்தி கற்றுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அதுதான் ஒரு கேள்வி எழுது. அதாவது பார்த்தீங்கன்னா இனி யாரை நம்பியும் பலன் இல்லை, டெல்லியில் லாபி பண்ணுவதற்கு நாமளே இந்தியை அது ஒரு முக்கிய காரணம். டெல்லியில் லாபி பண்ணுவதற்கு நம்மளுக்கு ஹிந்தி ஒரு முக்கிய மொழி தேவை. அரசியல் பண்ணுறதுக்கு ஹிந்தி தேவை. நடுவாட்டில் யாரும் நடுப்புற மீடியேட்டர் வச்சுன்னு போகக்கூடாதுன்றதுக்கோசம் நம்மளே 1 to 1 பேசுறதுக்கு ஹிந்தி தேவைன்னு உங்களுக்கு தேவைப்படுது. வீட்டில் வேலைக்காரி வைக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்படுது. அவங்கள வேலை வாங்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்படுது. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் ஒரிசாக்காரங்கலேருந்து அசாம்லேருந்து நேபாளக்காரங்க வரைக்கும் இருக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்படுது. அப்படி விருப்பமுள்ள தேவைப்படுற ஒரு மொழியை 3வது மொழியாக தமிழை கற்க வேண்டும், முதல் கண்டிஷன். 2வது ஆங்கிலம். 3வது ஒரு மொழியை கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, சீமாந்திரா, மகாராஷ்டிரா எல்லா மாநிலத்திலும் கற்றுக்கும் போது, இந்தியா ஃபுல்லாக இந்தியை கற்றுக்கும் போது தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் கற்றுக்க கூடாமல் கடந்த 50 ஆண்டுகளாக இந்திய எதிர்ப்பு கொள்கையில் நீங்கள் மக்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க? இந்தி எதுக்குற நீங்கள் இந்திக்காரங்க யாரும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட முடியுமா? மராட்டியத்தில் போட்ட மாதிரி உங்களால் போட முடியுமா? போட்டுட்டு இங்கே தொழிற்சாலை நடக்குமா? போட்டுட்டு ஒரு டீ கடை நடக்குமா? போட்டுட்டு ஒரு ஹோட்டல் நடக்குமா? இல்லை, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களே, மும்மொழி கற்பிக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசியல்வாதிகளுடைய கையில் தான் இருக்குது. அதான் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இல்லைங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. அன்றைய காலகட்டம் வேறு. இன்றைய காலகட்டத்துக்கு ஹிந்தி தேவையான கண்டிப்பாக தேவை. அதனால தான் தியாகத்தளி சின்னமாக ஹிந்தி கற்று முடிச்சாங்க. ஹிந்தி கற்றுக்கலன்னு மறுக்க முடியுமா? கன்னடம் போனாங்க, சிறைச்சாலை இருந்தாங்க 4 வருஷம், கன்னடம் கற்றுக்கினாங்க, ஹிந்தி கற்றுக்கினாங்க. அங்கே போகிற வரைக்கும் லேப்டாப்பு ஆப்ரேட் பண்ண தெரியாது சின்னம்மாவுக்கு. இன்றைக்கி இப்போ ஐபேட்லேயே லேப்டாப்லேயே இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணி செய்தி அதை பார்த்து படிக்கிறாங்க, அதை பார்த்து இது பண்ணுறாங்க. இல்லைன்னா இப்படி இருந்த காலம் மாறி இருக்குல்ல. காலத்துக்கு ஏற்ப மொழிகளும் தாய்மொழி கற்க வேண்டும் என்பதில் மாற்ற கையம் இல்லை. கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்க மாணவ செல்வங்கள் தயாராக இருக்கிறார்கள். அது இந்தியா முழுக்க தயாராக இருக்கிறாங்க. கன்னடா, தெலுங்கானா, ஆந்திரா, சீமாந்திரா எல்லா இடத்துலையும் கற்றுக்கும்போது உனக்கு என்னையா பிரச்சனை? விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்க போகிறான். விருப்பம் இல்லாத நீங்கள் படிக்கலாம். நீ பாடத்திட்டத்தை வெய், வேணுன்றவங்க ஆப்ஷனாக கலந்துட்டோன்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுக்கலாம் வெய். அதான நியாயம். உங்கள் பேரன் பசங்க, கலாநிதி பசங்க பேரன், தயாநிதி பசங்க பேரன் பசங்க எல்லாம் கற்றுக்கலாம். ஏன்னா பணக்காரன் மொத்தம் கற்றுக்கணும். ஏழைகளும் நடுத்தர மக்களும் ஏழையாகவே இருக்கணும். இன்னொரு மொழி கற்றுட்டு வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு போயிடக்கூடாது. உனக்கு அடிமையாக காலமுள்ள சேவை பண்ணணும். ஹிந்தி கற்றுனா அவன் சொல்கிறது, அவங்க நரேந்திர மோடி சொல்கிறது, அமித்ஷா சொல்கிறது நேரடியாக உங்கள் காதில் விழுந்து ஓட்டு மாறிடக்கூடாதுல்ல. உங்களுக்கு அதுதானே பயம். அவர் சொல்ல வேண்டிய, நரேந்திர மோடி சொல்ல வேண்டியது நம்ம சைக்கிளில் தான் புரிஞ்சிக்க முடியுது தவிர, அவருக்கும் நம்மளுக்கு நேற்று கூட அமித்ஷா வந்தார், எங்கள் கோயம்புத்தூரில் வந்தார், ஈசா யோகா மையத்தில் வந்து என்ன சொன்னார்? என்ன தமிழ் கற்க முடியவில்லை என்று ஆதங்கப்படுகிறேன்னு சொன்னார். தமிழுக்கு எங்கே அவங்க இந்தியாவிலே மூத்த மொழின்னு பிரகடனப்படுத்துறது யார்? ஐயா நரேந்திர மோடி. உலக லெவலில் தமிழை கொண்டு சேர்ந்தார். நீ குண்டு செட்டிலே திமுகவும் அதிமுக இங்கேயே உருட்டுனீங்க. தமிழ் மொழிக்கு இணையான மொழியே இல்லைன்ட்டார். தமிழை கற்க வேண்டாம், ஹிந்தி மட்டும் தான் கற்கணும் அவங்க எங்கேயாவது சொன்னாங்களா? ஒன்று மொழியை வச்சு திமுக அரசியல் பண்ணோம், இல்லை ஜாதியை வச்சு அரசியல் பண்ணோம், மதத்தை வச்சு அரசியல் பண்ணோம். எப்பப்போலாம் திமுகவுக்கு சோதனை வரும்போதோ, வீழ்ச்சி வரப்போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணி தான் அவங்க தோப்பாங்க. இதுதானே கடந்த கால வரலாறு. திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு. மத அரசியல், ஜாதி அரசியல். இங்கே அண்ணன் திருமாவளவன் ஏன் கண்டிக்க மாட்டுறாரு? நீங்களாம் 39 எம்பியோட 40 எம்பியோட தான் அங்கே தானே இருக்கிறீங்க. திருமங்கலம் உட்பட பாராளுமன்றத்தை பேச முடியாதா? தனிநபர் மசோதாவை கொண்டு வர முடியாதா? அங்கெல்லாம் வாயை மூடின்னு கம்முன்னு இருந்துட்டு இங்கே வந்து ஏன் குரல் கொடுக்குற? திருமாவளவனை கேட்குறேன். இல்லை அண்ணன் வாழப்பாடியார் இயக்கத்தை அவருடைய மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணார்ல காவேரி கோசம், தியாகத்தில் அம்மா சொல்லி புரட்சி தலைவர் அம்மா சொன்னோன்னு அடுத்த கண்ணாடியாக காவேரி நதிநீர் கோசம் ராஜினாமா பண்ணார்ல. அது மாதிரி இந்த 40 தொகுதி பாண்டிச்சேரியை சொல்லிட்டு 40 தொகுதியை ராஜினாமா பண்ணுங்க. நான் கேட்குறது புரியுதா? பணம் தரல சொல்கிறியா? மும்மொழி கொள்கை எதுக்குன்றியா? எம்பி 40 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரட்டும், மீண்டும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். மொழிப்போருக்கோசம் உயிரை விடுவோம், அதை விடுவோன்னு சொல்கிறீங்களே, ஏன் இதை செய்ய மாட்டீங்க? மக்கள் உங்களுக்கு அப்சல்யூட்லேயே 40 தொகுதி பாண்டிச்சேரியோட சேர்த்து கொடுத்துருக்கோம்ல, கொடுத்துருக்குமா இல்லையா சார்?
திருமாவளவன்லாம் அங்கே போய் வாயை கீக்காமல் இங்கே எதுக்கு வாயை கீக்கிறான்னு கேட்குறேன் நான் இன்னைக்கு அடித்து சொல்கிறேன். திருமாவளவன் திமுகவில் இருக்க மாட்டார் கூட்டணியில். நேற்று தாவேக்காக்கு எதிராக திருமாவளவன் அறிக்கை விடுறாரு. நீ எதுக்கு அறிக்கை விடுற, உன் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அவசரம். கம்யூனிஸ்ட் கம்முன்னு இருக்குது, மற்றவங்களாம் கம்முன்னு இருக்கும், நீ மட்டும் ஏன் வாயை திறக்கிற? உன் மேலே அந்த சந்தேகம் வந்துட போகுது பயத்தில் தானே. உனக்கும் தாவேக்காக்கு என்ன பிரச்சனை? 2 பேரும் ஒரே மேடையில் நூல் வெடியில் வெளியிடுற அளவுக்கு எல்லாம் ஃபேமிலியெலாம் போட்டு பத்திரிகைலாம் வந்துச்சு இல்லை. இப்போ என்ன திடீர்னு அதாவது திமுக தொண்டனோட திருமாவளவன் தொண்டர்கள், திருமாவளவன் விசிகா கட்சி தொண்டர்கள் இந்த அண்ணா திமுக ஆட்சியில் அதிக அளவு பயன்படுறாங்க. இன்னும் 1 ஆண்டு காலம் அது இருக்குது. அந்த 1 ஆண்டு காலம் இன்னும் ருசிக்க வேண்டியது. ருசிக்கணுன்றதுக்கு தானே நேற்று அவசரமாக தம்பி விஜய்க்கு நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க. சொல்லுங்கள், இதுதானே காரணம். வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? திமுக நம்ம மேலே சந்தேகப்பட்டுறக்கூடாது. உன் மேலே திமுகவும் நம்பலை, பொருந்தா கூட்டணியும் 2 பேரும் ஆகிட்டீங்க. நீங்கள் கடைசி 1 மாதம் ஆட்சி 1 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி தாவாக்காக்கு வர போகிறது உறுதி. இது திமுக ஒன்றையும் புரியாத கட்சி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் துரோகம் பண்ணிட்டு போகும்போதெல்லாம் நீங்கள் எதுக்கோசம் இப்போ இங்கே இருக்கிறீங்க, இந்த 1 ஆண்டு காலம் இருக்க போகிறீங்கன்றது நல்லா தெளிவாக விசிகாவை பற்றி திருமாவளவனை பற்றி நல்லாவே தெரியும் தளபதி ஸ்டாலினுக்கு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.